வணக்கம் ரவி. அதாவது காவிரி ஆற்றில் உயிரிழந்த நிலையில பிரேத பரிசோதனை செய்த நிலையில மிதந்து அடித்து வரப்பட்ட காட்டு யானையில பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கர்நாடகா மாநில காவிரி கரையோர பகுதியில கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெண் யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. உயிரிழந்த காட்டு யானையை கர்நாடக மாநில வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யாமல் அப்படியே காவிரி ஆற்று பகுதியில் விட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரினால உயிரிழந்த யானை அடித்து வரப்பட்டு பிலிகுண்டுலு வழியாக மிதந்து வந்து தற்போது ஒகனக்கல் அடுத்த ஊட்டமலை பகுதியில் நடு ஆற்றில் மிதந்து கிடக்கிறது. உயிரிழந்த காட்டு யானைக்கு பிரேத பரிசோதனை செய்து இருப்பதால் உடல் பாகங்கள் தண்ணீரில் கலந்து மாசு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பயன்பெறும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள் குடிநீர் பருகுவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் பருகும் மக்களுக்கு காய்ச்சல், உடல் உபாதைகள் போன்ற தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளன. ஏற்கனவே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கலங்கல் நீர் காரணமாக ஒகனக்கல் கூட்டு குடிநீர் சுடு தண்ணீர் காய வைத்து பருகினர். தற்போது இந்த உயிரிழந்த காட்டு யானையால் ஆற்றில் அடித்து வரப்பட்டதன் காரணமாக ஒகனக்கல் கூட்டு குடிநீரை நம்பியுள்ள மக்கள் மீண்டும் சுடுநீர் காய்த்து பருக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கர்நாடக வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து உயிரிழந்த யானையை அப்புறப்படுத்தி பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியிலேயே அடக்கம் செய்திருந்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்காது. ஆற்றில் மிதந்து கிடக்கும் யானையை மீட்டு கர்நாடக வனப்பகுதியிலேயே அடக்கம் செய்ய உள்ளதாக தற்போது தமிழக வனத்துறையினருக்கு கர்நாடக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த யானை பிரேத பரிசோதனை செய்த நிலையில ஒகனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் பருகும் மக்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது.